நீங்கள் எந்த சொல்லை அடிக்கடி சொல்லுகிறீர்களோ அந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால் பெற்றோர்களே, நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் பேசுங்கள், பாசிட்டிவான வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் பேசுங்கள். மாற்றம் நிகழ்கிறதா இல்லையா என்று பாருங்கள். ஏனென்றால் சொல்தான் பிரேயர். எந்த சொல்லை சொல்லுகிறீர்களோ அந்த சொல் தான் பிரேயர். அது வார்த்தை இன்னிலேருந்து நான் சொல்றேன். இந்த வளாகத்திலிருந்து போகும்போது பர்வீன் சுல்தானா பேச்ச கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது வர வேண்டாமா? இன்னிலேருந்து இந்த வார்த்தையை நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. காலையில் 8 மணிக்கு கல்யாணம்னு சொல்லி இருக்குது, ஒரு 7:30க்கெலாம் வந்துடலாமா? பிரச்சனை இல்லை, வந்துடலாம், நோ ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சு உனக்குன்ட்டு நோ ப்ராப்ளம்னு சொன்ன அந்த இடத்துல. வர்றேன்னா வர்றேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு. எந்த விஷயத்தை கேட்டாலும் நோ ப்ராப்ளம். சார்கிட்ட பேசணும், ஒரு 5:30க்கு நான் பேசுகிறேன், நீங்கள் சொல்லிடுறீங்களா? நோ ப்ராப்ளம், சொல்லிடுறேன். எங்கிருந்து வந்தது அந்த ப்ராப்ளம்ங்கிற சொல்? நான் ஒரு 5 விதியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வீட்டில் போய் நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. முதலாம் விதி மர்ஃபி விதி. இந்த மர்ஃபி விதி நான் படித்ததுக்கு பிறகு நான் வேற, அது படித்ததுக்கு முன்னால் நான் வேற. நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய பேச்சிலேயே நீங்கள் பார்க்கலாம். நான் படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நகர்த்தி 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 முன்னேறி கொண்டிருக்கிறேன். பென்சில் ஆரம்பிச்ச என்னுடைய பயணம் இன்னைக்கு கிரீன் பென்ல நிக்குது. அந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரத்தை என் உழைப்பினால் நான் இன்னும் கூட்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ரொம்ப கவனமா நான் சொல்ற இந்த விஷயத்தை கேளுங்க. எதை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்களோ அது நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மரணத்தை அதிகம் யோசிக்கிறீர்களா? நிகழ வாய்ப்பு இருக்கிறது. தோல்வியை அதிகம் யோசிக்கிறீர்களா? அது நிகழ வாய்ப்பு இருக்கிறது. விபத்துகள் நடந்து விடுமோ என்று யோசிக்கிறீர்களா? நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? வாய்ப்பு இருக்கிறது. செல்வந்தர்களாக ஆக போகிறீர்கள் என்ற நினைப்பு இருக்கிறதா? ஆகிவிடுவீர்கள். எதை நீங்கள் தொடர்ந்து தியானிக்கிறீர்களோ, எதை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மனதிலே நிறுத்துகிறீர்களோ அது நடப்பதற்கு 90% மேல் வாய்ப்பு இருக்கிறது என்கிறது மர்ஃபி விதி. நம்பர் 1, நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எதையுமே அவங்க நெகட்டிவ் ஃபோர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. போகாத, செஞ்சிராத. குழந்தைய யாரோ வந்திருக்கிறாங்க, போய் டீ கொடுப்பான்னு சொல்லிட்டு கையில் கோப்பை, டீ கோப்பை கொடுக்கும்போதே சொல்லிட்டு கொடுக்கறது, கொட்டிராத. கண்டிப்பா கொட்டும். பத்திரம், பத்திரமா கொண்டு போ. அந்த வார்த்தை எப்படி இருக்கு? நிறைய பேரை நான் பார்க்குறேங்க. இன்னைக்கு ஃபோனில் பேசும்போதே ஒன்றும் இல்லை, அப்படிதான், ஒன்றும் இல்லைன்னா ஃபோனை வச்சிடவா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்களோட பேசலான்னு ஃபோன் பண்ணேன், ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குமா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசுறியா நீ? என்னை பார்த்து ஒரு டீச்சர் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, உருப்பட மாட்டேனா, உருப்பட மாட்டேன், உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் என் மனசில் அவங்க சொல்லும் போதெல்லாம் உருப்பட்டு காட்டுறேன், உருப்பட்டு காட்டுறேன், உருப்பட்டு காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். சொல்லுக்கு அதிக சக்தி உண்டு. நல்ல சொற்களை பெற்றோர்களை, ஆசிரியர்களை, பிள்ளைகளிடத்தில் பேசுங்கள். நாம் எதை யோசிக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் என்கிறான் புத்தன். அதேதான் சொல்லுகிறார் மர்ஃபி. நீ எதை அதிகமாக சிந்திக்கிறாயோ அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 2-3 விதியை மட்டும் சொல்ற, பயந்துராதீங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில் ப்ரூவன் ஃபார்முலாஸ். கிட்லின்ஸ் லா. ஒரு பிரச்சனையை தெளிவாக எழுத தெரிந்தால் அந்த பிரச்சனை 90% சால்வ்டுன்னு அர்த்தமா. ஒரு பிரச்சனையை நீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத எழுத தெரியணும், உங்களுக்கு டிஃபைன் பண்ண தெரியணும். 3வது கில்பர்ட்ஸ் லா. நீங்க எங்க வேலைக்கு போனாலும் உங்க பையன்கிட்ட சொல்லி கொடுத்துருங்க, உங்க பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்துருங்க. நீங்க எங்க போனாலும் அவங்களுக்கு யாருமே எதையுமே சொல்லி தர மாட்டாங்க. நீ சொல்லிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போகணுமே தவிர, போனதற்கு பிறகு உனக்கு சம்பளம் தான் தருவார்கள், வேலை தான் தருவார்களே தவிர யாரும் சொல்லி தர மாட்டார்கள். அங்கேதான் பலர் தோற்கிறார்கள், பலர் வேலையை விட்டு திரும்புகிறார்கள். வால்சன்ஸ் லா. தகவல் இருக்குல்ல, ஒரு டீச்சரா இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சொல்றேன், ஆரையுடன் சொல்கிறேன், ரியல் இன்டெலிஜென்ஸ்ல சொல்றேன். தகவலுக்கும் அறிவுக்கும் யார் ஒருவர் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் தான் பணம் சம்பாதிக்க முடியும். வெறும் தகவல் அறிவை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனோடு உங்களுடைய சுய அறிவு சேர வேண்டும். இன்னைக்கு சாட் ஜிபிடி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், நீங்க எந்த ஒரு யூடியூப்ல நீங்க எந்த ஒரு ரிசர்ச் பண்ணீங்கனாலும், சர்ச் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு தகவல்களை தரும். ஒருபோதும் அது உங்களுக்கு அறிவை தராது. கம்ப்யூட்டர்ங்கிறது அறிவாளி கிடையாது. கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு கேட்ஜெட், அவ்வளவுதான். இது வால்சன்ஸ் லா. அடுத்தது சொல்றான்,
இது ரொம்ப முக்கியம். ஃபாக்லேண்ட்ஸ் லா சொல்லுகிறது, ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நீங்கள் அதை எடுக்கவே எடுக்காதீர்கள் என்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முடிவை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா அந்த முடிவை எடுக்காதீர்கள். சுதந்திரமாக இருப்பதற்கு தான் கல்வி அளிக்கப்படுகிறது நமக்கெல்லாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆழ் மனதிலே நீங்கள் சுதந்திர உணர்வை பெறுவதற்கு பெயர்தான் கல்வி. அடிமைப்பட்டு போவதற்கு அல்ல கல்வி. நீங்கள் சுதந்திர உணர்வோடு இருக்கிறீர்களா? எனக்கு வாசிக்க தெரியும், எனக்கு மணி பார்க்க தெரியும், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் என்கின்ற கற்றல் உங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வை தரும். எனக்கு காசு என்ன தெரியும், ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதே சுதந்திர உணர்விற்கான அடிப்படை. கல்வி கற்கக்கூடியவர்கள் யார் என்றால், யார் சுதந்திரத்தை நேசிக்கிறோமோ அவர்கள் கல்வி கற்கிறோம். இந்த சின்ன பிள்ளைங்க நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது பாருங்க. ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன் சார். ஒரு 3.5 வயசு குழந்தை அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி 4 பேரையும் ஆட்டி படைக்குது. அது சொல்ற இடத்துல தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் உட்காரணும். 3.5 வயசு தான் இருக்கும். அதுக்கு இலை போட சொல்லுது, இடியாப்பம் தான் சாப்பிடுன்னு சொல்லுது, அதுல தேங்காய் பாலை ஊத்த சொல்லுது. கீழே கொட்டிரும் சொன்னா கொட்டனா கொட்டட்டும், எடுத்து துடைக்கிறதுக்கு தான் நீ உன்னை கூட்டு வந்திருக்கேங்குது. இந்த அட்டூழியத்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், என்னம்மா 3.5 வயசு குழந்தை இந்த பாடுபடுத்துது பெரியவங்களை, நான் உன்னை பாடுபடுத்தினேன் நான் கேட்டேன். எங்கள் அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா? அந்த மாதிரிலாம் நீ என்னை பாடுபடுத்தி இருந்தேன்னா இந்நேரம் நீ உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன், அடிச்சே கொண்டிருப்பேன் உன்ன. நாங்கள் கண்டிப்புடன் தானே நான் வளர்ந்தேன். இது செய், இது செய்யாதே என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதன் பேச்சை கேட்டுதானே வளர்ந்தேன். என்ன கெட்டு போனேன் நான்? இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த ஜெனரேஷனை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறதும் உண்டு, ரொம்ப சந்தோஷப்படுறதும் உண்டு. சந்தோஷப்படுறது என்னன்னா, நம்மை விட இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் அறிவா இருக்கு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயமா எது இருக்குன்னா, நம்ம பெரியவங்க கட்டின பணிவை இவர்கள் நம்மிடத்தில் காட்டுவதில்லை, அது கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் சமன்படுத்துறது எப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைகள் பணிவை மேற்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பில் இருங்கள். இந்த குழந்தைகள் ரெசிஸ்ட் பண்றதுக்கான பயிற்சியே இல்லாமல் குழந்தைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் எது சொன்னாலும் அதை அவர்கள் ரெசிஸ்ட் பண்ணணும், தாங்கணும். அது வந்தால் அதை கரெக்டா எதிர்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை. டீச்சர் ஏதாவது பையனை பொண்ணை திட்டாங்கன்னா அது நேரா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடும். அம்மா, அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, சித்தி எல்லாம் சேர்ந்து காலையில் 8 மணிக்கே ஸ்கூலுக்கு வந்துடும். என் பிள்ளைய ஏன் அடிச்சிங்க? அடிக்கலிங்க, அதான் கேட்குறேன், ஏன் கண்டிச்சிங்க? ஒன்று உங்கள் ஸ்கூலில் அந்த டீச்சர் இருக்கணும், இல்லைன்னா என் பிள்ளை இருக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? டீச்சர்ஸ் குழந்தைகளை உருவாக்குவதற்காக பாடுபடக்கூடிய அற்புதமான இறை கொடை. டீச்சர்ஸை முதல்ல பெற்றோர்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உட்கார்ந்து உங்கள் குழந்தைகளை பற்றி பேசுங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புறீங்க. டீச்சராக நான் சொல்கிறேன், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பாட்ஷா, மாணிக் பாட்ஷா. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நாங்கள் தான். நான் உங்களிடத்தில் உங்கள் குழந்தைகளை பற்றி பேசுகின்ற பொழுது உங்கள் குழந்தைகளை பற்றிய கவனத்தோடு நீங்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களோடு கைகோர்த்துக் கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு விளங்குதான் பாருங்களேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்துவிட்டு போகிறேன். உங்களுக்கு எவ்வளவுக்கு அது உதவுகிறது என்று பாருங்கள். அது ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு விஷயம்தான், ஆனால் புரியணும். புரிஞ்சிருச்சுன்னா லைஃப்பில் மிகப்பெரிய ஏற்றங்களை மனம் ஆகர்ஷித்துக் கொள்ளும். ஆனால் விஷயம் நமக்கு புரியணும். அந்த புரியறதுக்கான ப்ராசஸ்க்கு தான் கல்வின்னு பேரு. 1 + 1 = 1 நீ சொல்லிட்டேன்னா 2ஆம் கிளாஸ். 1 × 1 = 1 உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ 3ஆம் கிளாஸ். 1 ÷ 1 = 0 சொல்லிட்டேன்னா நீ 4ஆம் கிளாஸ். விஷயங்கள் புரிய 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 நீ அப்கிரேட் ஆகிக்கிட்டே போவ. விஷயங்கள் புரியாமல் வெறும் மதிப்பெண்களை வாங்கி கொண்டு இருப்பது அல்ல கல்விக்கான பொருள். நான் ஒன்று சொல்லவா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சிங்கன்னா எங்கேயாவது வேலைக்கு போகலாம். நல்லா படிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். உங்கள் பிள்ளை என்னமா இருக்குன்ட்டு பாருங்க. நம்ம எதுக்கோ பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நமக்கு புரியறதே இல்லை. புரிஞ்சிருச்சுன்னா பிரமாதமாயிடும். நான் புரியறதுக்காக சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த உலகத்தில் நான் படித்ததை பேசி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கின்ற வாழ்க்கையை விட எனக்கு நன்மை தருகின்ற வாழ்க்கை நான் செல்லுகின்ற இடங்களில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதில் தான். எல்லா ஸ்கில்ஸை விட டாப்ல இருக்கக்கூடிய ஸ்கில் லேர்னிங் ஸ்கில், கற்றல். டிசிப்ளின் அப்படின்னாலே எல்லாரும் நினைக்கிறாங்க ஒழுக்கம்னு. கிடையாது, கற்றல். நீ எதை கற்கிறாயோ அது உன் டிசிப்ளின். அகாடமிக் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. உங்க டிசிப்ளின் என்னன்னு நான் கேட்கலாம்.
மீனா மேடத்தை பார்த்து வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் மேடம்னா கிளியராக சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் டீச்சிங் இஸ் மை அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் மை டிசிப்ளின் அவங்க சொல்லுவாங்க. இந்த டிசிப்ளின் இருக்குல்ல, கற்றல், லேர்னிங். நான் அங்கே லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை உங்களுக்கு அப்படியே நான் கடத்திட்டு போகிறேன். ரொம்ப கவனமாக கேளுங்க. இது அவரவருக்கு அவருடைய வாழ்க்கை போல் இந்த விஷயங்கள் புரியும். எனக்கு புரிந்தது போலேயே உங்களுக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓஷோ என்கின்ற மகா ஞானி சொன்னது போல், சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, நீ புரிந்து கொள்வதற்கும் என் சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது என்பார் அந்த ஞானி. நான் சொல்லுகின்ற சொல்லை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கை வசம். வான வெளி இருக்குல்ல, பிரபஞ்சத்தின் வெளி, இது இல்லை, இந்த உலகத்தினுடைய இந்த இது இல்லை, அந்த வானத்தில் அப்பால நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா. அந்த நட்சத்திர கற்கள் இருக்குல்ல, அந்த நட்சத்திர கற்கள் மட்டுமே அங்கே இருக்காதான். பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமா அங்கே வானத்தில். அந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, அந்த பிளாக் ஹோலில் யாருமே இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சதே இல்லையா. அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா எதுவும் வெளியில் வராதான். ஆனால் அது அப்படி விழுங்குமா. சூரியனை தவிர்த்து அத்தனை கற்களையும் அது விழுங்கிக்கிட்டே இருக்குமா. அத்தனை சில கோள்கள் கூட உள்ளே போயிடுமா. அவர் சொன்னார், அதை நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப அப்பாற்பட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த வேலையை. அப்போ நான் ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன ஆகும்னா, சில கற்கள் என்ன ஆகும்னா, வான நடவடிக்கையில் இப்படி வந்துட்டு நின்று அதிருமா. அந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, ஜுப் அப்படின்னு இழுத்துருமா, உள்ளே இழுத்துருமா. சரி, உள்ளேயே இழுத்துட்டு இருக்குதே, இதுலேருந்து ஏதாவது வெளியில் வருதான்னு பாருங்கிற மாதிரி சொல்லும்போது வானத்தில் சில நடவடிக்கைகள் ஏற்படுமா. அப்போது சில கற்கள் நகர்ந்து வந்து ஒரு இடத்துல நின்று இப்படி அதிருமா. அந்த அதிர்வுகள் இருக்குல்ல, அது மறுபடியும் போய் மறுபடியும் வந்து அதிருமா. அப்படி ஒரு சில நேரங்களில் அந்த அதிர்வுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிளாக் ஹோல்குள்ளே போன சில நட்சத்திரங்கள் வெளிப்படுமா. அது சொல்லிட்டு அவர் சொன்னார், நாமும் நம் வாழ்க்கையும் இருட்டு பள்ளங்களில் அப்சர்வ் பண்ணுகின்ற நட்சத்திரங்களைப் போல ஏதோ ஒரு பள்ளத்திற்குள் உள்ளிழுத்துக் கொள்கின்றன. சில நட்சத்திரங்கள் இயற்கை அருளால் நம் முன்னால் வந்து நின்று அதிர்கின்ற பொழுது அந்த பள்ளத்திலிருந்து நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். வாழ்க்கை எல்லோருக்கும் வாய்ப்புகளை தருவதில்லை பெருமக்களே. கல்வி என்பது பெரும் வாய்ப்பு. நம் மனதையும் நம் புத்தியையும் இருட்டு பள்ளத்திற்குள் நாம் செல்லுகின்ற பொழுது அதை வெளிப்படுவதற்கு, அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கற்றல். யாரும் சொல்லித் தருவதில்லை இன்றைக்கு. ஏன் தெரியுமா? விஷயம் தெரிஞ்சு விழிப்புணர்வாகிவிட்டால் அவர்களினுடைய விஷயங்கள் விற்பனை ஆகாது என்பதற்காகவே நாம் விழிப்படையாமல் பார்த்து கொள்ளுகின்ற சதி சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் கல்வியாளர்களும் கல்வி நிலையங்களும் மட்டும்தான் நம் குழந்தைகளுக்கு அறிவு என்கின்ற விதையை நமக்கு தூவி மிகப்பெரிய ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். கல்வி என்பது என்னங்கிறத ரொம்ப எளிமையாக நான் சொல்லிட்டு போகிறேன். வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. நிறைய பேருக்கு வெளியிலிருந்து உள்ள போயிடுது, உள்ளிருந்து வெளிப்படுறதே இல்லை. அந்த கல்வியால் பயன் இல்லை. வெளியிலிருந்து உள்ள போகிற கல்வி சமூகத்தில் மிகச்சிறப்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த கல்வி நிறுவனங்கள் தருகின்றனவா? இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன் படிக்கணும்னு கேட்குற குழந்தைகளுக்கு சொல்லுங்க, உங்களிடத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளியில் கொண்டு வருவதற்கு கல்வி என்கின்ற பயிற்சி உங்களுக்கு தேவை என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். 100 நாளும் புள்ள ஸ்கூலுக்கு வந்து என்னங்க பண்ண போகுது? 95 நாள் வரட்டும், ஒரு 5 நாள் காது குத்துக்கு கூட்டு போங்க, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க, மையத்துக்கு கூட்டிட்டு போங்களே, தெரியட்டுமே, பார்க்கட்டுமே பிள்ளை என்னன்னு. ஒரு கோயில் திருவிழாவை பார்க்கட்டுமே, ஒரு ஊர் திருவிழாவை பார்க்கட்டுமே. நான் 100 நாள் இங்க வந்து பட்டொலி வீசி பறக்க போதாது. அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் வந்தா ஒரு வெந்நீர் வச்சு தர தெரியாது. அதுக்கு தனக்கே ஒரு கஷ்டம் வந்தாலும் தன்னையே தனக்கு பார்த்துக்க தெரியாது. அந்த சோசியலி நான் சொல்றேன் பாருங்க, வெறும் மதிப்பெண்கள் வாங்குவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் குழந்தை லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்குதா, உங்க குழந்தை ஜெயிக்க பிறந்த குழந்தைன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது என்னது? ஏங்க 55 மார்க் நான் வாங்கினேன்னா நான் 65 மார்க் வாங்கிடலாங்க. வாழ்க்கையில் நான் கேரக்டர்ல தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் அம்மா குரல் கொடுக்கின்ற பொழுது என்ன ஏன் கத்துறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தோற்று போகிறேன். எந்த குழந்தை தாய்க்கு பணிவுடன் முதலில் பதில் சொல்லுகிறதோ அந்த குழந்தை தான் இந்த உலகத்தில் ஆளக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய அதிகாரத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்ற குழந்தை. முதல்ல தாய்க்கே நீங்க பணிவு சொல்லி தரல,
அந்த குழந்தைக்கு பணிவு சொல்லி தரல, டீச்சருக்கு பணிவு சொல்லி தரல. குழந்தை பணிதா, இன்றைக்கு பணிதா. நான் உங்ககிட்ட கேட்குறேன், லீவ் லெட்டர் எழுதுறீங்கல்ல, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே நீங்க? யுவர்ஸ் என்னப்பா? சின்சியர்லி, ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி. கலந்தர் சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் நான். நீங்கள் என்ன சார் எழுதுனீங்க? யுவர்ஸ் எழுதுனதே இல்லையா? 100 நாள் ப்ரெசென்ட் அது. நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா மேடம்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. எங்கெங்க போச்சு அந்த சொல்? கீழ்ப்படிந்துள்ள மாணவி, ஒபீடியன்ட்லி. என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர்? ஈ முன்னால வருமா, ஐ முன்னால வருமானு பிரச்சனை. சின்சியர்லியில் வந்து எத்தனை எல்லுன்னா எவ்வளோ சின்சியரோ அவ்வளோ எல்லு. அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. பணிவு, அப்பா சொல்வார், ஆஜிசி அதப் பாட்ஷாயி. பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. நீ பெரும் பணக்காரனாக இரு, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கின்றவனாக இரு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணிவுதான் நீ ராஜாவா இல்லனா நீ வெறும் அடிமையா என்பதனை இந்த உலகத்திற்கு காட்டும் என்கிறார் என் தந்தையார். பணிவுடன் இருப்பது. நான் சொல்றேங்க, இந்த புக்கு படிச்சா போதும், அந்த புக்கு படிச்சா போதும்னு யாராவது சொன்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். எந்த புக்கு படிச்சாலும் போதாது. ஏனென்றால் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உலகளவு இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு. சுதந்திரம் பெறுவதற்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய அக அழகை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், புற அழகை ஒரு புறம் சாய்த்து நிறுத்தி வையுங்கள். இன்றைய உலகத்தில் புற அழகை, புற விஷயங்களை, புற சக்தி நிலைகளை ஏற்றிக்கொள்வதற்காக அடிப்படையில் கற்றல் என்கின்ற ஆக அற்புதமான பொக்கிஷத்தை நாம் இழந்து வருகிறோம். மேட்ச் படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. நான் வந்து அசிரீரி மாதிரி சொல்லிட்டு போறேன். இன்னும் வருகின்ற 5 ஆண்டுகளில் இந்த உலகத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பீங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, ஆனால் சயின்டிஸ்ட் இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? பிசிக்ஸ் படிக்கிறதுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஆள் இல்லை. மேத்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ், இது இரண்டையும் கையில் எடுத்துக்கொள்வதற்கு பழக்குங்கள். மனப்பாடம் செய்ய சொல்லுங்கள் குழந்தைகளை. கணக்கு என்பது மிக மிக அற்புதமான விஷயம். அது நம்மை சுதந்திரப்படுத்துகிறது, நம்மை விடுதலையாக்குகிறது. எனக்கு தெரிஞ்சா நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சர், ஆனா நான் சொல்லுவேன், லாங்குவேஜ் இஸ் நாட் an ஆர்ட், லாங்குவேஜ் இஸ் சயின்ஸ். அதே மாதிரி சொல்லுவேன், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் நாட் a சயின்ஸ் சப்ஜெக்ட், இட்ஸ் a லாங்குவேஜ். நீங்கள் கணிதத்தையும் இயற்பியலையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பெரிய ஒரு, இப்போ கூட நான் வரும்போது பார்த்தேன், ஏதோ ஒரு பையன் சேவல் எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். நான் கேட்டேன், இங்க சேவல் சண்டை நடக்குமான்னு. எனக்கு உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒரு வெளிநாட்டில் இல்லை, நம்ம நாட்டில் தான் பட்டுக்குருவிக்கு சண்டை போட வைப்பாங்களாம் நவாபுகள். எங்க ஐயா மூசா ரசா, எங்க ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சைத் கல்வி நிறுவனத்தின் சேர்மனாக இருந்தவர், பத்மபூஷன் விருது பெற்றவர். பாபரி மஸ்ஜித் இடிப்பின் போது பல உயிர்களை அவர் காப்பாற்றியதற்காக அரசாங்கம் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு பத்மஸ்ரீ கொடுத்த, அப்புறமா பத்மபூஷன் கொடுத்துச்சு. அவ்வளவு பெரிய பெருமகனார். எங்களுடைய கல்லூரிக்கு தலைவராக இருந்தார். அவர் அப்ப அங்க சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் டெல்லிக்கு. அவர் எழுதின ஒரு ஆக்கத்தினுடைய கடைசி பக்கத்தை நான் உங்களுக்கு கடத்தி விட்டு போகிறேன். காலையில கட்கரி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை படித்து மனம் கொதித்து போய் நின்று இங்க இந்த முஸ்லிம்களினுடைய கூட்டத்தில் நான் இதை சொல்லுகிறேன். அந்த பட்டுக்குருவிக்கான சண்டையில அது ஒரு வெல்வெட் துணி போட்டு அந்த 2 பட்டுக்குருவியை சண்டை போட வைப்பாங்களாம். அந்த பட்டுக்குருவியினுடைய ஓனர்ஸ் வந்து நவாபுகளாம். ஜெயிச்சிட்டா 5 லட்சம் ரூபாய் 1950களில். தோத்துட்டா தோத்த குருவியினுடைய ஓனர் வந்து 1 லட்சம் ரூபாய் சபைக்கு கட்டணுமா. அப்புறமா 1 வருஷம் அவங்க வந்து காம்படிஷனில் கலந்துக்க முடியாதான். பௌர்ணமி இரவில் வைப்பாங்களாம் அந்த காம்படிஷனை. அப்படி சேர்ந்து நிற்கும் போது அந்த 2 பட்டுக்குருவி அப்படி சண்டைக்கு விடும்போது அந்த அழகா இருக்குமாங்க அந்த கொண்ட அந்த பட்டுக்குருவிக்கு. நான் படிக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர், என் கண்களில் இருந்து கண்ணீர் விழும். அந்த 2 பட்டுக்குருவியை சண்டை போட வைப்பாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அது ஏறி அடிக்குமா. இந்த ஜெயிக்கிற குருவியில் அதுக்கு பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்குமா, அது அப்படி தான் பயிற்சி பண்ணுவாங்களாம். அப்படி நடக்குமா, அது திமுறா நடக்குமா, கொண்டையை அப்படி சிலுத்துட்டு நடக்குமா. அது வந்து அடித்து அந்த தோக்கிற குருவியை அடித்து கீழே சாச்சிரும்ல, அப்போ அந்த குருவியால் பறக்க முடியாமல் கீழே அப்படியே தலையை தொங்க போட்டுருமா அந்த சின்ன குருவி. அந்த ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, ஒரே காசாக போட்டு அதை அப்படி ஆர்ப்பரித்து அதை கூட்டிகிட்டு போய் ஒரு தங்க கூண்டு பரிசாக கொடுப்பாங்களா ராஜா.
தங்க குண்டில் அது உட்காந்துக்குமா, கிவி பழம் கொடுப்பாங்களாம், கழுத்தில் வந்து மாலை போடுவாங்களாம், பெரிய ஒரு பட்டு துண்டு போடுவாங்களாம். தோத்த குருவி இருக்குல்ல, அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேனா. என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது சார், அவர் பேசின ரெக்கார்டிங் இருக்குது. பெரிய மனுஷன் இன்னைக்கு உயிரோட இல்லை. அவர் அந்த கதை சொல்ல நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதை அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு தன்னுடைய புத்தகத்தில், A Smile of Sorrowன்னு. அதில் அவர் சொல்கிறார், அந்த குருவி என்ன பண்ணுவாங்களாம், இந்த கொண்டை இருக்குல்ல அதை வெட்டிடுவாங்களாம். வெட்டிட்டு அதுக்கு தண்ணி கொடுத்து அது உயிர் கொஞ்சம் இருக்குன்னு சொன்ன உடனே ஜன்னல் கதை திறந்து பறக்க விட்டுருவாங்களாம், எங்கேயா போய் சாப்பிட்டோன்னு. அவர் எழுதி முடிக்கிறார், இன்னொரு குருவியை தோற்கடித்து தங்க குண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட ஜெயித்த குருவிக்காக நான் வருத்தப்படுகிறேன். தன் கொண்டையை அறுக்க கொடுத்தாலும், யாரிடமோது நான் தோற்று போனேன் என்கின்ற அடைமொழியை பெற்றுக்கொண்டாலும், சுதந்திரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த தோற்றுப்போன குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன்னு எழுதியிருப்பார். நான் யோசிச்சு பார்க்குறேங்க, எதுங்க ஜெயிக்கிறது, எதுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது? மற்றவர்களுடைய பாராட்டா, மற்றவர்கள் தருகின்ற பெருமதிகளா? கிடையாது. உண்மையான சுதந்திரம் என்பது நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய்வதும், என்ன செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதற்கான அந்த சுதந்திரத்தை நம் குழந்தைகள் பெற வேண்டும் என்றால் முழுமையான கல்வி என்கின்ற செல்வத்தை அவர்கள் கையில் கொடுத்து விடுங்கள். யாருடைய வயிற்றிலும் மற்றவர்களுடைய உணவு இல்லை, யாருடைய மூக்கிலும் மற்றவர்களுடைய சுவாச காற்று இல்லை. அவரவர்கள் சுதந்திரமாக சுவாசிக்கிறார்கள். இது சுதந்திர தேசம். இந்த சுதந்திர தேசத்தில் சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய, அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடிய அந்த சுதந்திர பறவையாக அந்த குழந்தையை உருவாக்குவதற்கு எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். அறிவை, கல்வியை, பணிவை, பண்பாட்டை, கல்வியை இழந்துவிடவே கூடாது என்கின்ற சுதந்திர உணர்வை குழந்தைகளுக்கு கொடுப்போம். மீண்டும் உங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் இறைவனிடத்திலே விட்டு விடுகிறேன். ஏனென்றால் பேச்சு முழுமையடையவில்லை. இன்னும் உங்களிடத்தில் பேசுவதற்கான கருத்துக்களை மனதில் கருவாக்கி கொண்டு இடம் சார்கிறேன். எனக்காக துவா செய்யுங்கள், உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை மனதிலே பிரார்த்தித்தபடி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.